மெயின் விஷயத்த நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ இன்னைக்கான ஸ்பீக்கர் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா, சாரை பத்தி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப ஒரு டெடிகேட்டடான ஒரு லீடர். ஸோ 2009ல டிஎக்ஸனை அரபிக் கண்ட்ரீஸ்ல ஸ்டார்ட் பண்ணி ஸோ இன்னைக்கு இந்த டிஎக்ஸ்என் பிஸ்னஸை ஒரு ஃபுல் டைம் பிஸ்னஸா இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லை, ஸோ இவரோட growth தாண்டி இன்னைக்கு நிறைய பேரோட வளர்ச்சிக்கு மெயினா ஒரு காரணமா இருக்காரு. ஸோ ரொம்ப ஒரு ஸ்பீடா இந்த பிசினஸ் எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. இதுல இன்னும் பெரிய பெரிய லெவல்ஸ்ல அவரு அச்சீவ் பண்றது இல்லாம இன்னைக்கு நிறைய பேர் அச்சீவ் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஒரு ஸ்பீடா இந்த பிசினஸ் எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. ஸோ ரொம்ப ஒரு டெடிகேட்டடான ஒரு லீடர். ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு நிறைய டாபிக்ஸ் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா நிறைய நம்மளுக்கு ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அதே மாதிரி இன்னைக்கான டாபிக்கும் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு டாபிக், பில்ட் யுவர் பிசினஸ் வித் ரைட் மைண்ட் செட் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல இன்னைக்கு நம்மளுக்கு செஷன் கொடுக்க இருக்காரு. ஸோ இது எல்லாருமே நல்ல ஒரு ப்ரொமோட் பண்ணுவோம். ஸோ அது மூலியமா நிறைய விஷயங்கள் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் லீடர்ஸ்ல இருந்து நிறைய விஷயங்கள் நம்ம அனுபவம் கிடைக்கும். ஸோ உங்களுடைய சார்பா நம்மளுடைய அமீர் சுல்தான் சார், டபுள் டைமண்ட், ஸோ அவர் உங்க எல்லாருடைய சார்பா நான் இன்வைட் பண்றேன். ஸோ வெல்கம் சார். குட் மார்னிங். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். குட் மார்னிங் டிஎக்ஸன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு நேரம். சார் சொன்ன மாதிரி வந்து நவம்பர் மாசத்துல வந்து நம்ம தொடங்கியிருக்கோம். நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்கு. ஒரு எக்ஸைட்டடா இன்னைக்கு வந்து நம்ம இந்த மீட்டிங்கை நம்ம பார்ப்போம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர்கிட்ட வந்து ஒரு மைண்ட் செட் என்னன்னா, டிஎக்ஸனை செகண்ட் ஒரு ஒரு ஆப்ஷனா தான் பார்க்குறாங்க. எப்ப நம்ம வந்து டிஎக்ஸன் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இதுதான் என்னுடைய மெயின் பிசினஸ், இந்த பிசினஸ்ல தான் நான் சக்சஸ் ஆக முடியும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வருதோ, அவங்க தான் டிஎக்ஸன்ல சக்சஸ் ஆயிருக்காங்க. அதுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கலாம். அதனாலேயே நான் என்ன பண்ணேன்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய டீமுக்காக வேண்டி ஒரு ஒரு டாபிக் ரெடி பண்ணேன், ஒரு மெசேஜ் ரெடி பண்ணேன். அப்ப அதையே நம்ம நம்ம எல்லா டிஎக்ஸனுடைய மெம்பருக்குலாம் கொடுத்துடலாமேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நானா விரும்பி ஏற்றுக்கொண்ட ஒரு தலைப்பு இது. அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பில்ட் யுவர் பிசினஸ் வித் ரைட் மைண்ட் செட். அதாவது மதில் மேல் இருக்கக்கூடிய பூனை, இங்கேயா அங்கேயா, 50-50 கிராக் சாக் இதெல்லாம் வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் வேலைக்கு ஆகாது. நீங்க டிஎக்ஸன் பிசினஸ்ல சக்சஸ் ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 99.99% இதுல மைண்ட் செட் இருந்தா கூட சக்சஸ் ஆக முடியாது. 100% இதுல சக்சஸ் ஆக முடியும், இதுல மட்டும்தான் என்னுடைய லைஃப் சேஞ்ச் ஆகும் என்கிற எண்ணம் இருந்தா மட்டும்தான் நாம இதுல சக்சஸ் ஆக முடியும். சரிங்களா? அப்போ இது 100% இதுல மைண்ட் செட் வச்சு வரணும் அப்படின்னா, ஒரு மனிதன் இன்றைய காலகட்டத்துல அவர் வந்து பிறந்ததுல இருந்து இறக்கக்கூடிய காலகட்டம் வரை அவருக்கு என்னெல்லாம் தேவைப்படுது, அதாவது ஒரு 5 வயசு வரைக்கும் யாருடைய துணைகள் தேவைப்படுது, 25 வயசு வரைக்கும் என்ன தேவைப்படுது, 40 வயசுல என்ன தேவைப்படுது, 60 வயசுல என்ன தேவைப்படுது, இறுதி காலகட்டத்துல என்ன தேவைப்படுன்னு பாத்தீங்கன்னா, வெறும் சிம்பிளான ஒரு விஷயம்தான். பிரச்சனையே இல்லாம, கஷ்டமே இல்லாம ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு பொருளாதாரம் கையில வேணும். ஏன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு வீட்லயும் வந்து ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு 99.99% பொருளாதாரத்தினாலதான் பிரச்சனைகள் வருது. அது ஒய்ஃபா இருக்கட்டும், அல்லது குழந்தைகளா இருக்கட்டும், அல்லது சமூகமா இருக்கட்டும், எப்படிப்பட்ட விஷயங்கள் எடுத்தாலும் பொருளாதாரம் தான் நமக்கு பிரச்சனைகளாக இருக்கு. ஆக இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, டிஎக்ஸன் எடுத்து பண்ணும் பொழுது வரும்பொழுது பயங்கர ஒரு ஆக்டிவா வருவாங்க. ரஜினிகாந்த் மாதிரி வருவாங்க. போகும்போது பாத்தீங்கன்னா புஷ்ன்னு போயிடுவாங்க. அப்ப ஏன் இந்த இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது, அப்போ வரக்கூடியவங்க எப்படி நம்மள தயார்படுத்திக்கணும்? இதுதான் இன்னைக்கு வந்து நான் சொல்லக்கூடிய நான் என்னுடைய டீமுக்காகவும், நம்முடைய டீமுக்காகவும் நான் இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணி வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆக எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த எல்லாம் வல்ல இறைவனுக்கே எல்லா புகழும். எனக்கு இந்த டிஎக்ஸனுடைய இந்த வாய்ப்பு அளித்த என்னுடைய ஆக்டிவ் அப்ளைன் மிஸ்டர் ஹாஜாபாய் அண்ட் என்னுடைய மென்டர் ப்ரொஃபசர் வசுபாலியா, டாக்டர் ரத்னா மேடம், ரஞ்சன் சார் எல்லாருக்கும் வந்து நான் என்னுடைய ஆக்டிவ் அப்ளைன் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் நன்றி சொல்லி என்னுடைய உரைக்கு நான் இன்னைக்கு வந்துடுறேன். நான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா மைண்ட் செட், அதாவது நம்ம எப்படி வந்து மைண்ட் செட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு உலகத்துல 2 வகையான மைண்ட் செட் இருக்கு. ஒண்ணு இப்படி நம்முடைய மைண்ட் செட் ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபிக்ஸட் மைண்ட் செட்ன்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி எல்லாமே வந்து லோடு பண்ணியாச்சு. அங்க வந்து பாத்தீங்கன்னா நாம எதுவுமே சேர்க்க முடியாது.
ஒரு ஒரு கிளாஸ் இருக்குன்னா அந்த கிளாஸ் எம்டி கிளாஸ்னா அதுல நம்ம எம்டியா இருந்தா தண்ணி ஊத்தலாம், பால் ஊத்தலாம், டீ ஊத்தலாம், காஃபி ஊத்தலாம். ஆல்ரெடி அந்த கிளாஸ் ஃபுல்லா இருக்கு, ஊத்துறதுக்கு இடம் இல்ல, ஊத்துனா கீழே தான் கொட்டும். சரிங்களா? அப்படி இருக்கும் பொழுது அது யூஸ் ஆகாது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேருடைய மைண்ட் செட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்டா இருக்காங்க. அதாவது ஆல்ரெடி என் மைண்ட்ல நான் இதைத்தான் பண்ணுவேன், நான் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் நான் செய்ய போறேன், இதுக்கு இடைஞ்சலா யார் வந்தாலும் நான் வந்து அந்த தடைகளை வந்து தவிர்த்து எடுத்தெறிவேனே தவிர நான் வந்து புதுசா யோசிக்க மாட்டேன் இப்படின்னு சொல்லக்கூடிய ஃபிக்ஸ்டு மைண்ட் செட் இவங்க மூளையை வந்து லாக் போட்டு வச்சிருவாங்க. அந்த மூளையை லாக் போட்டு வச்சிருக்காங்கன்னா அந்த லாக்கை திறக்கிறதுக்கு ஒவ்வொரு மூளைகளையும் ஒவ்வொரு மனிதனுடைய செயல்பாடுகளையும் மாற்றம் கொண்டு வருவதற்கு ஒரு சாவி கொத்து இருக்கு. ஆனா அந்த சாவி வந்து பாத்தீங்கன்னா 10, 15 சாவியில ஒரு சாவி இருக்கு. அது எந்த சாவி நம்ம தேடி கண்டுபிடிச்சு அவருடைய மூளையை ஓபன் பண்ணா அந்த ஃபிக்ஸட் மைண்ட் செட் வந்து பாத்தீங்கன்னா growth மைண்ட் செட்டா மாறும். அந்த மாதிரி growth மைண்ட் செட்டா மாறும் பொழுதுதான் பெரிய பெரிய லீடர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய லீடர்களாக வந்தாங்க. உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கலாம், நமக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பத்தி ஒண்ணுமே தெரியாது, அந்த இண்டஸ்ட்ரியே என்னன்னே தெரியாது. அப்போ இவங்க வந்து ப்ராடக்ட் என்கிற ஒரு சாவி கொத்தை வந்து போட்டாங்க. அந்த சாவி கொத்து மூலியமா எனக்கு ஓபன் ஆச்சு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் என்னுடைய டவுன்லைன்ல பிசினஸ்ன்ற ஒரு சாவி கொத்தை போட்டா ஓபன் ஆச்சு. இப்படி வந்து பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்டா தான் நிறைய பேருக்கு இருப்பாங்க. அந்த ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்டை ஓபன் பண்ணி நம்ம growth மைண்ட் செட்டுக்கு கொண்டு வந்தாதான் எப்படி ஒரு பிரபஞ்சம் வந்து ஒரு ஒரு ஸ்கை, அதாவது ஸ்கை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. அதாவது 9 கோள்னு நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது 9 கோள்னு சொல்லி படிச்சோம். ஒரு சூரியன் படிச்சோம். அது மட்டும் தான் இருக்குன்ற மாதிரி நமக்கு வந்து சொல்லிக் கொடுத்தாங்க டீச்சர்ஸ்லாம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. மனிதனால் போக முடியாத அளவுக்கு பிரபஞ்சம் வந்து இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. ஸ்கை வந்து இருந்துட்டு இருக்குன்ற மாதிரி வந்து இன்னைக்கு சொல்றாங்க. ஆக அந்த growth மைண்ட் செட் வரணும் அப்படின்னா நாம எதை லாக் போட்டு வச்சிருக்கோமோ அந்த பூட்டுக்கு ஏற்றாற் போல ஒரு சாவி கண்டிப்பா இந்த உலகத்துல இருக்கும். ஏன்னா பூட்டு தயாரிக்கப்படும் பொழுது சாவியும் சேர்ந்து இருக்கும். ஆக மைண்ட் செட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம யாரை பார்க்க போறோமோ அவர் வந்து ஃபிக்ஸடு மைண்ட் செட்ல இருந்தார்னா அவருக்கு உண்டான சாவி எது, அல்லது growth மைண்ட் செட் ஏதாவது பண்ணணும், எங்க அப்பா வந்து பானை செய்யறாரு, அல்லது எங்க அப்பா வந்து ஒரு டைலரு, அல்லது எங்க அப்பா வந்து செப்பல் கடை வச்சிருக்காரு, அல்லது எங்க அப்பா வந்து பிரியாணி கடை வச்சிருக்காரு, அப்ப நான் அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், அல்லது அதுல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இன்னைக்கு மார்ஜின் இல்லைன்னா அடுத்தது என்ன கொண்டு வரலாம், இப்படி வந்து பாத்தீங்கன்னா growth மைண்ட் செட்ல உள்ளவங்களை நாம சர்ச் பண்ணி அந்த growthக்கு உண்டான சாவியை கண்டுபிடிச்சு அவங்க மூளையில இருக்கக்கூடிய அந்த பூட்டை திறந்துட்டா நல்ல ஒரு கிரியேட்டிவிட்டி கிடைக்கும். கிரியேட்டிவிட்டி ஒரு கிடைக்கும். இப்படி ஒரு கிரியேட்டிவிட்டி 1983ல கிடைச்சு அது 93ல கன்வெர்ட் ஆகி வந்ததா இந்த டிஎக்ஸ்என் கம்பெனி. நம்முடைய ஃபவுண்டர் டாக்டர் லிம் ஜோசின் இவருடைய கிரியேட்டிவிட்டி, அதாவது இவர் வந்து ஒரு இந்தியால ஐஐடில படிச்சிருக்காங்க, நிறைய நாலேஜ் இருக்கு. அதே மாதிரி மலேசியால வந்து பாத்தீங்கன்னா மின்சார துறையில வந்து வேலைக்கு கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தாங்க. அந்த கவர்மெண்ட் ஜாப்ல நல்ல சேலரி எல்லாமே சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டுல படுத்து தூங்காம அல்லது வந்து என்ஜாய்மெண்ட் மட்டுமே பண்ணிட்டு இல்லாம ஒரு கிரியேட்டிவிட்டி, நான் ஒரு கம்பெனி ஓபன் பண்ணணும், குறைஞ்சது ஒரு 10 கண்ட்ரிக்காச்சும் போனோம், அப்புறம் ஒரு 50 கண்ட்ரிக்கு போனோம், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உலகம் முழுவதும் போனோம், ஒரு கிரியேட்டிவிட்டியை வந்து கொண்டு வந்தாங்க. இப்படி வந்து பாத்தீங்கன்னா மைண்ட் செட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கக்கூடியவங்களை 2வது லெவல்ல கொண்டு வந்துட்டா ஆட்டோமேட்டிக்கா ஒரு கிரியேட்டிவிட்டி கிடைக்கும். இந்த ஃபர்ஸ்ட் லெவல்ல உள்ளவங்களுக்கு 2வது லெவல்ல கொண்டு வரணும் சில விஷயங்கள் நம்ம அந்த ஸ்ட்ராங் மைண்ட் செட் இருக்கும். அந்த ஸ்ட்ராங் மைண்ட் செட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம ஒரு பிசினஸ்ல இருக்கோம், இந்த பிசினஸை விட்டு வேற பிசினஸ் புதுசா டிஎக்ஸ்என் எம்எல்எம் அப்படி சொல்லி கூட்டு வராங்களே அப்படி என்னதான் இருக்க போகுது அப்படின்ட்டு அவங்க மைண்ட் செட் இருக்கும். அது ஸ்ட்ராங்கா இருக்கும். அது அந்த ஸ்ட்ராங் மைண்ட் செட்டை நம்ம உடைக்கணும் அப்படின்னா வெரி சிம்பிள் தான். நிறைய பேர் வந்து நம்ம பார்க்க முடியுது. அதாவது ஜாப் பண்ணா பணக்காரர் ஆக முடியாது, பிசினஸ் பண்ணா பணக்காரர்களாக ஆக முடியும். ஆனா பிசினஸ் பண்ணா பணக்காரர் ஆக முடியும். அவர் மரணத்திற்கு பிறகு தொடர்ச்சியான ஒரு வருமானம் கண்டிப்பா கிடைக்காது. அதுதான் வந்து லெகசி. இந்த லெகசியை வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய பிசினஸ்ல நார்மல் ஒரு மளிகை கடையிலயோ ஒரு சூப்பர் மார்க்கெட்லயோ ஒரு ஸ்டோர்லயோ அல்ல ஏதோ ஒரு
ஒரு பிசினஸ்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா லெகசி வந்து கிடையாது. அவருடைய காலகட்டத்திலேயே பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணணும். கண்ணுல விளக்கெண்ணெய ஊத்தி வேலை செஞ்சா மட்டும்தான் அவரால சக்சஸ் பண்ண முடியும். அத வந்து பாத்தீங்கன்னா, அவருடைய மரணத்திற்கு பிறகும் வந்து தொடர்ச்சியா வருமான்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. இந்த லெகசிய அவங்களுடைய தொழில்ல கிரியேட் பண்ண முடியாதுன்றத வந்து நம்ம வந்து உடைச்சு காட்டணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். இன்னைக்கு வந்து ஒரு ஜாப் எடுத்துக்கிட்டா, ஒரு பிசினஸ் எடுத்துக்கிட்டா, பிசினஸ்ல குறைஞ்சபட்சம் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ரூ. 30,00,000 இன்வெஸ்ட்மென்ட் பண்ணா மாசம் ஒரு 50ல இருந்து ஒரு ரூ. 70,000 சம்பாதிக்கலாம். 50ல இருந்து 70,000 சம்பாதிக்கணும்னா ரூ. 30,00,000 வேணும். இது வந்து பிசினஸ். அதே பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா, அதே அந்த ரூ. 30,00,000 இருந்தாங்கன்னா சம்பாதிக்கலாம். 30,00,000 எத்தனை பேர்கிட்ட இருக்கு? எத்தனை பேர் வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி பிசினஸ் பண்றதுக்கு ரெடின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. சரி, ஜாபுக்கு படிச்சுட்டு ஒரு 1ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் 12 வருஷம் பிளஸ் ஒரு டிகிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 வருஷம். மொத்தம் 16 வருஷம் படிச்சுட்டு ரூ. 15,000க்கும் ரூ. 20,000க்கும் சம்பளத்துக்கு போறாங்கன்னா, அதிகபட்சம் ஒரு 25,000 வச்சுக்கங்களேன். 25,000 சம்பளத்துக்கு போனா கூட ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கிடையாது. ஏன்னா எல்லார் கையிலயும் நான் வந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரெடிட் கார்டு வச்சு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா காசு கையில கிடையாது. அப்போ 16 வருஷம் அவங்களுடைய கல்விக்காக வேண்டி கற்றது வந்து நமக்கு பொருளாதாரத்த கொடுக்கும்ன்னு சொல்லிட்டு நெறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா ஸ்கூல்ல வந்து கல்வி தான் குடுப்பாங்க. ஒழுக்கத்த தான் கத்துக் குடுப்பாங்களே தவிர, பொருளாதாரத்த வந்து எப்படி நம்ம வந்து ஏர்ன் பண்ண முடியும்ன்னு சொல்ல மாட்டாங்க. அப்ப ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வந்து கண்டிப்பா இருக்காது. அதே மாரி 3வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நோ இன்வெஸ்ட்மென்ட். ஏன்னா, இன்னைக்கு வந்து ஃபிக்ஸட் மைண்ட் செட் உள்ளவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிசினஸ் பண்றதா இருந்தா இவ்வளோ இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டேன். இந்த பிசினஸ குளோஸ் பண்ணிட்டு எப்படி நான் வந்து டிஎக்ஸ்என்க்கு வர முடியும்? இந்த பிசினஸ குளோஸ் பண்ணிட்டு நான் எப்படி எம்எல்எத்த வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும்? அல்லது இந்த பிசினஸ நான் வந்து கவனத்த செலுத்தினா என்னுடைய இன்கம் எல்லாம் போயிடுமே. என்னுடைய முதல் எல்லாம் போயிடுமே. டெபாசிட்லாம் வேஸ்ட் ஆயிடுமே. என்னுடைய குட்வில்லாம் நாசமாயிடுமே. அந்த மாரி ஒரு சிந்தனைகள்லாம் இருக்கும். அப்ப அந்த நோ இன்வெஸ்ட்மென்ட்ன்றது வந்து நீங்க செய்யக்கூடிய பிசினஸ்ல இன்வெஸ்ட்மென்ட் இருக்கு. டிஎக்ஸ்என் சிஸ்டத்துல இன்வெஸ்ட்மென்ட் கிடையாது என்கிற ஒரு மைண்ட் செட்ட செஞ்சு பார்ப்போம். இதுல கண்டிப்பா இன்கம் வரும் என்ற ஒரு மைண்ட் செட் கிரியேட் பண்ணிட்டா கண்டிப்பா செஞ்சு பார்ப்பாங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்ட்ராங் மைண்ட் பீப்பிள் கிட்ட வந்து என்ன பார்த்தீங்கன்னா, எதுலயுமே லாஸ் ஆகக்கூடாது. நான் லாஸ் ஆக மாட்டேன். பொருள் விக்கிறதுக்கு ரெடியா இருப்பேன். இப்போ ஒரு மெர்சிடிஸ் பென்ஸோ அல்லது பிஎம்டபிள்யூ அல்லது வந்து பாத்தீங்கன்னா லேம்பர்கனியோ அல்லது வந்து ஏதாவது ஒரு ஹைஃபையா இருக்கக்கூடிய ஒரு கார் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த காரை விற்கக்கூடிய ஷோரூம்ல அவர் வேலை செய்வாரு, சூப்பரா விற்பாரு. ஆனா அவர்கிட்ட இருக்காது. அவர் விற்கிறதுக்கு டேலண்ட் இருக்கும். அவர்கிட்ட கார் இருக்காது. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு பிக்ஸட் மைண்ட் செட் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நான் யூஸ் பண்றேனோ இல்லையோ, என்னால சேல்ஸ் பண்ண முடியும். என்னால புரமோட் பண்ண முடியும். எனக்கு எந்த ஒரு லாஸும் இல்ல. இந்த கான்செப்ட்ட வந்து நாம டிஎக்ஸ்என்ல கொண்டு வரணும். 3 வருஷம் ஒவ்வொரு பொருளுக்கும் 3 வருஷம் எக்ஸ்பைரி டேட் இருக்கு. இந்த பொருட்கள நீங்க வித்துருங்க. விக்க முடியும். இதுல லாஸ் கிடையாது. இந்த ஒரு கான்செப்ட்ட நம்ம உள்ள கொண்டு வரணும். 5வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்பிங் பிசினஸ். ஸ்ட்ராங் மைண்ட் பீப்பிள். ஒரு டீ கடை ஒருத்தர் வச்சிருக்காருன்னா, அவருடைய ஃப்ரெண்டுக்கு பக்கத்துல ஒரு டீ கடைலாம் போட்டு தர முடியாது. ஒருத்தர் வந்து செப்பல் கடை வச்சிருக்காருன்னா, பக்கத்துல அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து செப்பல் கடைலாம் போட்டு தர முடியாது. ஃப்ரெண்டே கேட்டாலும், பக்கத்துல உங்க கடையில ஒரு கடை காலியா தானப்பா இருக்கு. நான் வந்து டீ கடை போடப் போறேன். எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னா கூட, நம்ம என்ன சொல்லணும்னா, அந்த டீ கடைக்குள்ள பேய் இருக்கு, பிசாசு இருக்கு, போட்றாதப்பா அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்ப ஹெல்பிங் பிசினஸ் கண்டிப்பா எந்த ஒரு பிசினஸ்லயுமே கிடையாது. ஒன்லி டிஎக்ஸ்என்ல மட்டும் தான். அதாவது நம்ம டவுன்லைன நாம குனிஞ்சு நம்ம மேல ஏற விட்டு ஒரு ஏணியாக நாம இருந்தா, ஒவ்வொரு டவுன்லைனும் நம்ம மேல ஏணி மாரி ஏறி போனாங்கன்னா, ஒவ்வொரு ஆளுகிட்ட இருந்து குறைஞ்சபட்சம் ரூ. 1000 கிடைக்குது அப்படின்னா, தாராளமா இருந்துட்டு போலாமே. ஆனா ஜாப் விஷயத்திலயோ அல்லது பிசினஸ் விஷயத்திலோ இந்த மாரி ஹெல்ப் பண்ண முடியாது. இந்த கான்செப்ட் வந்து டிஎக்ஸ்என்ல இருக்கு. என்னுடைய அண்டர்ல 20 ராஜாக்கள் வந்தா மட்டும் தான் நான் கிரவுன் அம்பாசிடர் மகாராஜாவா மாற முடியும் என்கிற ஹெல்பிங் பிசினஸ் வந்து டிஎக்ஸ்எல் இருக்குன்னு நம்ம சொல்லணும். இன்னொன்னு வந்து ஸ்ட்ராங் மைண்ட் பீப்புள் கிட்ட என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பிசினஸ நான் இந்த கடைய, இந்த ஷாப்ப நான் இந்த தெருவுல பண்ணிட்டு இருக்கேன். இவ்வளவு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பிசினஸ் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்றது தெரியாம உட்கார்ந்திருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு டிஎக்ஸ்எல்ல வந்து ஐபிஎல் ஆப்பர்ச்சுனிட்டி இன்டர்நேஷனல் பிசினஸ் லைசன்ஸ் கொடுக்குறாங்க. நோ லாஸ், நோ இன்வெஸ்ட்மென்ட், லெகசியும் ட்ரை பண்ணிரலாம், கிரியேட் பண்ணிரலாம். ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தையும் இதுல நீங்க பார்க்க முடியும்னு சொல்லும் பொழுது,
கண்டிப்பா அவங்க மைண்ட்ல அந்த அந்த பிக்சடு மைண்ட் வந்து growth மைண்டாக கன்வெர்ட் ஆகும். அப்போ அவங்க மைண்ட்ல எப்போ வந்து பாத்தீங்கன்னா டிஎக்ஷனுக்கு டிஎக்ஷன் கம்பெனி என்னுடைய கம்பெனி, டிஎக்ஷனுக்கு ஐ ஆம் த ஒன் ஆஃப் த பாஸ் அப்படின்னு ஒரு எண்ணத்தை ஏற்படுற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க மைண்ட் வந்து அப்படிதான் இருக்கும். இதெல்லாம் டிஎக்ஷன்ல இருக்குன்னு சொன்னா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து ஒரு அந்த பிக்சட் மைண்ட்ல வந்து growth மைண்டுக்கு கன்வெர்ட் ஆகுவாங்க. இப்போ இந்த பிக்சட் மைண்ட்ல இருந்து growth மைண்டுக்கு கன்வெர்ட் ஆகி டிஎக்ஸ்எல்ல வந்து பாத்தீங்கன்னா மெம்பர்ஷிப் எடுத்து பிசினஸா வந்துட்டாங்க அப்படின்னா 100% டிஎக்ஸ்எல்ல வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க தான் எடுத்து ஆகணும். எடுக்கிறதுக்கு உண்டான சிஸ்டத்தை நம்ம கொடுத்தாகணும். இப்போ காலையில எந்திரிச்சா பல்லு விளக்கணும், தண்ணியை குடிக்கணும், அப்புறம் டீ காஃபி குடிக்கணும், அப்புறம் வந்து குளிக்க போகணும், குளிக்கும் போது சோப்பு போடணும், ஷாம்பு போடணும், குளிச்சுட்டு வெளியே வந்து டவல் வச்சு துடைக்கணும், அப்புறம் நம்முடைய ஆடைகளை போடணுன்றது வந்து ஒரு சிஸ்டம். இந்த மாதிரி வந்து ஒருத்தவங்க டிஎக்ஷன்ல சக்சஸ் ஆக வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாம செய்ய வேண்டியது 100% வந்தவங்களுக்கும் 100%, வர வச்சவங்களுக்கும் 100% என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்ணி கொடுக்கணும். என்ன சிஸ்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெரி சிம்பிள். ப்ராடக்ட் விற்கிறது எப்படி, ப்ராடக்ட் வித்துட்டு அந்த வாங்கினவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் எப்படி இன்ட்ரோடக்ஷன் எப்படி பயன்படுத்தணும்னு சொல்றது. மூணாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பொருளை விக்கிறவங்களை உலகத்துல எப்படி எல்லாம் தேடி கண்டுபிடிக்கிறது. இதுதான் ஒண்ணு விக்கிறது, ரெண்டாவது வாங்கினவங்களுக்கு எப்படி சாப்பிடுறதுன்னு சொல்லி கொடுக்கிறது, மூணாவது இது விக்கிறவங்களை உலகம் முழுவதும் தேடி கண்டுபிடிச்சு ரிஜிஸ்டர் பண்ணுவோம். இந்த சிஸ்டத்தை வந்து கரெக்டா நம்ம சொல்லிட்டு இருக்கணும். எப்படி வெளியில இருந்து பாத்தீங்கன்னா வால் கிளாக் வந்து பார்க்க அழகா இருக்கும். அதே வால் கிளாக் நீங்க பேக் சைட்ல போனீங்கன்னா இப்படிதான் சக்கரங்கள்லாம் இருக்கும். ஒரு 4-5 சக்கரங்கள் இருக்கும். இந்த 4-5 சக்கரங்களும் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா சுழற்சி பண்ணும் பொழுது ஒரு சக்கரம் இன்னொரு சக்கரத்தோட மோதாது. ஒரு சக்கரம் இன்னொரு சக்கரம் மோதாது. இதுதான் வந்து சிஸ்டம். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யார் ஒருத்தவங்க பிக்சட் மைண்ட்ல இருந்து growth மைண்டுக்கு வந்துட்டாங்களோ, ஈவன் வந்து ஸ்டார் ஏஜெண்டா இருக்கலாம், ரூபியா இருக்கலாம், டைமண்டா இருக்கலாம், அபோவா இருக்கலாம், அவங்களுக்குன்ட்டு ஒரு சிஸ்டத்தை வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். அல்லது அவங்க ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்ணி கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா பிளான் பண்ணி ஒர்க் பண்ணா கண்டிப்பா நமக்கு ஒரு சக்சஸ் இருக்கு. அதே மாதிரி சில ரூல்ஸ் இருக்கு. இப்போ ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒன் வேல வந்து வண்டி ஓட்டக்கூடாது, ஹெல்மெட் இல்லாம போகக்கூடாது, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தவறான இல்லீகல் எதுவுமே பண்ணக்கூடாது. சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டிஎக்ஸ்எல்ல என்ன ரூலு, டிஎக்ஸ்எல்ல ரூல் இருக்கு, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அதே மாதிரி டிஎக்ஸ்எல்ல சக்சஸ் ஆவறதுக்கு என்ன ரூலு, மெயின் ரூல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பின்னாடி ஸ்லைடு வரும். வெரி சிம்பிள். 100% ஃபர்ஸ்ட் மைண்ட் செட்டை கொண்டு வரணும். டிஎக்ஸ்எல்ல என்னால் கிரியேட் பண்ண முடியும். 93ல டிஎக்ஸ்எல் தொடங்கப்படும் போது டாக்டர் லிம் மட்டும்தான். 2000ல வந்து டிஎக்ஸ்என் இந்தியால தொடங்கும் போது ப்ரொஃபஸரும் ரத்னா மேடமும் ரஞ்சன் சார் இந்த மாதிரி வந்து விரல் விட்டு எண்ணக்கூடிய இவங்க தான் இருந்தாங்க. ஆக அவங்க ஒரு ரூல்ஸை ரெடி பண்ணி அந்த ரூல்ஸின் அடிப்படையில நடந்தாங்க. அந்த ரூல்ஸின் அடிப்படையில் நடந்ததுனாலதான் இன்னைக்கு சக்சஸ் ஆக முடிஞ்சது. மூணாவது என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டீம் growth. டிஎக்ஸ்எல்ல நம்ம வந்து சேல்ஸ் மட்டுமே பண்ணிட்டு இருந்தா இன்கம் பெரிய இன்கம் இல்லை. ஆனா சேல்ஸ் மூலியமா ஒரு 10,000 இருந்து 20,000 ரூபாய் எவ்ரி மந்த் வந்து நம்ம ஏர்ன் பண்ண முடியும். மாற்று கருத்து எதுவுமே இல்லை. 1 லட்சம் ரூபாய்க்கு நம்ம சேல்ஸ் பண்ணா 25% 25,000 ரூபாய் நமக்கு இருக்கு. 2 லட்ச ரூபாய்க்கு ஒரு டாக்டரா இருந்தா 2 லட்ச ரூபாய்க்கு நம்ம எம்ஆர்பில சேல்ஸ் பண்ணா ஒரு 25% போது 50,000 ரூபாய் நமக்கு இருக்கு. ஆனா இது வந்து லெகசியை கிரியேட் பண்ணுமா, ஒரு ஓய்வூதியத்தை கிரியேட் பண்ணுமா, மரணத்திற்கு பிறகு ஒரு நல்ல ஒரு இன்கம் கிரியேட் பண்ணுமான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்கும். அப்ப கிரியேட் பண்றதுக்கு என்ன வேணும்னா எப்படி ஒரு ஆலமரத்துக்கு அதனுடைய விழுதுகளோ, எப்படி ஒரு பில்டிங்குக்கு வந்து அதனுடைய தூண்களோ பீம்ஸ் இருக்கோ, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதுல டீம் growth வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டீம் growthக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது மெயினா நாம செய்ய வேண்டியது ஆக்டிவ் அப்ளைனோட கனெக்ட் பண்ணணும். இப்போ நம்ம மொபைலுக்கு வந்து சார்ஜ் வந்து போடணும், டெய்லியும் சார்ஜ் போடணும். டெய்லியும் சார்ஜ் போடாட்டி ஒரு நாள் மறந்தாலும் அடுத்த நாள் வந்து சார்ஜ் பேட்டரி டவுன் ஆகி மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆயிடும். அப்ப நம்ம என்ன செய்யணும், மொபைலுக்கு சார்ஜ் தினமும் ராத்திரியோ அல்லது காலை நேரமோ ஒரு 1/2 மணி நேரம் போட்டா சார்ஜ் ஃபுல்லா இருக்கும். அந்த மாதிரி
மொபைலை நம்ம என்ன பண்ணுவோம், எலக்ட்ரிக்கல் பாக்ஸுக்கு அந்த பாக்ஸ் பக்கத்துல கொண்டு போய் வச்சுதான் கனெக்ட் பண்ணுவோம். எலக்ட்ரிக்கல் பாக்ஸை கொண்டு வந்து மொபைல் கிட்ட போட மாட்டோம். சரிங்களா? அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டீம் உங்களுக்கு growth ஆகணும், டீம் வந்து உங்களுக்கு ஒரு 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 பீமாகவோ அல்லது ஒரு தூணாகவோ இருக்குன்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, உங்க டீமை உங்களுடைய ஆக்டிவ் அப்ளைனுடைய சிஸ்டத்துல கொண்டு போயிட்டு பிளக் பண்ணுங்க. ஆக்டிவ் அப்ளைன் எங்க இருக்காரு தேடி கண்டுபிடிங்க. அது அப்ளைனா இருக்கட்டும், டவுன்லைனா இருக்கட்டும், அவங்கள வந்து பிளக் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சக்சஸ் இருக்கும். டீம் growth இல்லாம, டீமை கிரியேட் பண்ணாம, நாம மகாராஜாவா, கிரவுன் அம்பாசிடரா ஆக முடியாது. டீம் growth இருந்தா மட்டும்தான் டிஎக்ஸ்எல்ல சக்சஸ் ஆக முடியும். இன்னொரு என்னன்னு பாத்தீங்கன்னா, டிஎக்ஸ்எல்ல நிறைய பேர் வந்து ஒரு ஆக்டிவா வருவாங்க. 1 மாசம், 2 மாசம், 3 மாசம் விட்டுட்டு போயிடுவாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க சொல்றது எனக்கு போனஸ் வந்து கம்மியா வருது. இப்ப நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க. 2 பிள்ளைங்களும் ஐடி படிச்சிருக்கு. ஒரு புள்ள வந்து பாத்தீங்கன்னா ரூ. 1,00,000 சம்பாதிக்குது. ஒரு புள்ள ரூ. 15,000 சம்பாதிக்குது. யாருடைய மிஸ்டேக்ன்னு பாத்தீங்கன்னா, ஐடி ஃபீல்டு மிஸ்டேக் இல்ல. அந்த 2 பிள்ளைகளினுடைய அந்த திறமை வெளிப்படுத்திய திறமை, அந்த நேரங்கள், இறைவனுடைய நாட்டம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டிஎக்ஸ்என்ல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ பேர் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. விரல் விட்டு எண்ண முடியாத அளவிற்கு ஆட்கள் இதுல சம்பாதிச்சுட்டு இருக்கும் பொழுது, நம்மளால ஏன் சம்பாதிக்க முடியலன்னு நாம வந்து கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சா கண்டிப்பா நாம டிஎக்ஸ்எல்ல சக்சஸ் ஆக முடியும். மெயினா வந்து பாத்தீங்கன்னா, யார் growth மைண்ட் செட்ல இருக்காங்களோ, டிஎக்ஸ்என் தான் என்னுடைய வாழ்க்கை, டிஎக்ஸ்என் தான் என்னுடைய வாழ்க்கையே மாற்றத்தை தரப்போகின்ற ஒரு எண்ணம் இருக்கோ, அவங்க தான் 100% ரெஸ்பான்சிபிலிட்டியா இந்த டிஎக்ஸ்னுடைய சிஸ்டத்தை கிரியேட் பண்ணணும், ரூல்ஸ் கிரியேட் பண்ணணும், டீம் growth பார்க்கணும், போனஸ வந்து அச்சீவ் பண்றதுக்கு உண்டான வழிமுறைகளை கண்டுபிடிக்கணும். அது அல்லாம என் அப்ளைன் சொல்லி தரல, என் டவுன்லைன் என் பேச்சை கேட்கல, பேச்சை கேட்கலன்னா பிரச்சனையே கிடையாது. வேற ஆளு. சரிங்களா? ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க வேண்டிய இந்த 4 விஷயத்தையும் வந்து நம்ம சரியான முறையில ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தா, நாமளும் அந்த growth மைண்ட் செட்ல இருந்து கிரியேட்டிவிட்டி மைண்ட் செட்டுக்கு கன்வெர்ட் ஆயிடுவோம். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி வந்து நாம எல்லாமே நல்ல விஷயங்கள், ஸ்வீட்ட பத்தியே நாம பேசிட்டு இருப்போம். பாவக்காவ இன்றைய காலகட்டத்துல இளைஞர்களாக இருக்கட்டும், அல்லது சிறு குழந்தைகளாக இருக்கட்டும், 2 விஷயம் உணவு விஷயத்துல 2 விஷயம் கிடைக்க மாட்டேங்குது. 1 கசப்பு, 2 துவர்ப்பு. எல்லாம் ஸ்வீட்டுக்கு போயாச்சு. எல்லாம் வந்து காரத்துக்கு போயாச்சு. எல்லாம் பிரியாணிக்கு போயாச்சு. இந்த கசப்பும், துவர்ப்பும் வந்து குழந்தைகளுக்கு கிடைக்க மாட்டேங்குது. குழந்தைங்க வந்து விரும்ப மாட்டேன்றாங்க. கசக்குது, துவர்க்குதுன்றாங்க. ஆக அதே சிஸ்டம் தான் இங்க. நாம வந்து நல்ல விஷயங்கள் பார்க்கிறது மாரி, ஃபைண்ட் யுவர் ஃபெயிலியர். ஏன் என்னால டிஎக்ஸ்எல்ல சக்சஸ் ஆக முடியல? ஏன் என்னால டிஎக்ஸ்எல்ல இன்கம் தயாரிக்க முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் யுவர் ஃபெயிலியர். என்ன எனக்கு மிஸ்டேக் நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது, என்னுடைய தோல்விக்கு உண்டான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் ப்ராஸ்பெக்ட் தாங்க. ப்ராஸ்பெக்ட் தாங்க. எப்படி நமக்கு வந்து உள்ளங்கால்ல இருந்து உச்சந்தலை வரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளங்கால் கீழ இருந்து வரும்போது முதல் இடமா இருக்கும். உச்சந்தலை மேலையில இருந்து வரும்போது முதல் இடமா இருக்கு. நம்முடைய முடிகள்லாம் முதல் இடமா இருக்கு. இப்ப இவரு வந்து முதல் இடமா, அவர் முதல் இடம் நம்ம சொல்ல முடியாது. காஷ்மீர் முதல் கன்னியாகுமரியும் சொல்லலாம். கன்னியாகுமரி முதல் காஷ்மீரும் சொல்லலாம். அங்க இருந்து பார்டர் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லலாம். இங்க இருந்து பார்டர் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லலாம். அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் யுவர் பீப்பிள், ஃபைண்ட் யுவர் ஃபெயிலியர்ல ப்ராஸ்பெக்ட்னுடைய லிஸ்ட் வந்து இன்கிரீஸ் ஆகணும். ப்ராஸ்பெக்டிங் பண்ண தான். இப்ப உதாரணத்துக்கு ஒரு வீட்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கல்யாணம் பண்ணியாச்சு. ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு இப்போ எங்க தாத்தாக்குலாம் 12 புள்ளைங்க. எங்க அப்பாவுக்கு 4 புள்ளைங்க. எனக்கு 2 புள்ளைங்க. சரிங்களா? இப்ப எதுக்கு இந்த புள்ளைங்களுடைய ஸ்டோரி சொல்ல வரேன்னா, இப்ப 12 புள்ளைக்கு மேல எங்க தாத்தா என்னுடைய பாட்டினால பெத்துக்க முடியலன்னா, அடுத்த மனைவி தான் அவங்க பார்க்கணும். புரியுதுங்களா? அப்ப வந்து சொல்லக்கூடிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 4 பிள்ளைக்கு மேல வந்து பெத்துக்க முடியலன்னா, மனைவிக்கு ஏதாவது பிரச்சனையா, அடுத்த மனைவிய தான் பார்க்க வேண்டியது வரும். அப்ப அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு எல்லா மாசமும் 5000 பாயிண்ட் தான் நடக்குது, அல்லது 50,000 பாயிண்ட் தான் நடக்குது, அல்லது 2,00,000 பாயிண்ட் தான் நடக்குது அப்டின்னா, நம்ம 4,00,000 ஆக்கணும் அப்டின்னா, 2,00,000 பெத்தெடுத்த எப்படி நம்ம வந்து நமக்கு வந்து பிவிஏ குடுத்தாங்களோ நம்முடைய டவுன்லைன்ஸு, அதே கான்செப்ட்ல அதே மாரி இன்னொரு மடங்கு கொண்டு வரணும். இன்னொரு மடங்கு கொண்டு வந்தா 2,00,000 பிவி வந்து 4,00,000 பிவி ஆகும்.
ப்ராஸ்பெக்ட்ல யாரெல்லாம் வீக்கா இருக்காங்களோ எழுதி வச்சுக்கிங்க. போனஸும் கிடைக்காது, அச்சீவ்மெண்ட்டும் கிடைக்காது. 2வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஸ்பெக்ட் நெறைய பேர் புள்ளைய பெத்துட்டு போட்டுட்டே இருப்பாங்க. ரோட்ல விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, ரோட்ல அ இங்கிதம் இல்லாம, ஒழுக்கம் இல்லாம, கல்வி இல்லாம மக்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் செய்யக்கூடியதாக மாறும். அந்த மாதிரி டிஎக்ஸ்எல்ல நெறைய பேர் பார்த்திருக்கேன். நான் துபாய்ல இருக்கும்பொழுது நெறைய பங்களாதேஷி, நேபாளி, ஈவன் வந்து தமிழ்நாட்டு மக்கள்லாம் பார்த்திருக்கேன். நெறைய பேர் நான் இறைவனுடைய உதவி கொண்டு ட்ரெய்னிங்கும் குடுத்திருக்கேன். அப்ப அதுல வந்து நியூ மெம்பர்ஸ வந்து நேபாளி, பங்காளி வந்து மெம்பர்ஷிப் பண்ணி விட்டுட்டு கை காமிச்சு போயிடுவாங்க. நான் உன்ன பெத்து போட்டுட்டேன். உன்ன வளர்த்தெடுக்கிறது இந்த டீம் லீடரா இருப்பாரு அப்படின்னு போயிடுவாங்க. இந்த மாரி நாம பண்ணிட்டா, கண்டிப்பா நமக்கு சக்சஸ் கிடைக்காது. நியூ மெம்பருக்கு கவுன்சிலிங் குடுக்கணும். நியூ மெம்பருக்கு சப்போர்ட் பண்ணணும். இப்போ ஒரு குழந்தை பெத்தெடுத்துட்டாச்சுன்னா, அந்த குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 2 வயசு வரைக்கும் பால் குடுத்தாகணும் தாயினுடைய கடமை. 2 வயசுக்கு மேல 5 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா, தாயினுடைய அரவணைப்பு இருக்கும். 5 வயசுக்கு அப்புறம் வந்து ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சுரும். அப்போ ஒவ்வொரு இடத்துலயும், ஒவ்வொரு ஏஜ்லயும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி பெர்சன் வந்து ரெடி ஆயிறாங்க. அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நியூ மெம்பர்ஸ்க்கு யாரு அப்ளைனோ, அந்த நியூ மெம்பர சரியா கைட் பண்ணா, அருமையான முறையில சக்சஸ் ஆக முடியும். 3வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீட்டிங். மீட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா, நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு எல்லாமே தெரியும். செவுத்துல ஆணி அடிச்சாரு. இது மட்டும் தான் தெரியும். செவுத்துல எப்படி ஆணி அடிச்சாரு? கூர்மையான மொனை செவுத்துக்கு போணுமா? அல்லது தலைப்பாகம் செவுத்துக்கு போணுமா? இதான் பஞ்சாயத்து ஆயிடும். செவுத்துல ஆணி அடிச்சாருங்க. ஆனா எப்படி அடிச்சாரு? அப்படின்னு ஒரு ஒரு பிரச்சனை வந்துரும். அப்போ மீட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். செவுத்துல எப்படி ஆணி அடிப்பது? பிரியாணி செய்றதுன்னு ஓகே. செய்றதுக்கூடிய அந்த பிராக்டிகல் வந்து அம்மாட்ட கத்துக்கிட்டா மட்டும் தான் அந்த சுவைகள் வரும். ஆக மீட்டிங் இல்லாம நாம சக்சஸ் ஆக முடியாது. தமிழ்நாட்டிலயோ அல்லது வேறு எந்த ஊரா எடுத்துக்கங்க. எந்த ஊர்ல சக்சஸ் ஆவுதோ, அந்த ஊர்ல அதிகமான மீட்டிங் நடக்கும். எந்த ஊர்ல சக்சஸ் இல்லையோ, அந்த ஊர்ல மீட்டிங் வந்து கண்டிப்பா கம்மியாக இருக்கும். மீட்டிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 4வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெய்னிங். இப்போ மீட்டிங்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, புதிய ஆளுங்களும் இருப்பாங்க, பழைய ஆளுங்க இருப்பாங்க, எல்லாமே இருப்பாங்க. இந்த ட்ரெய்னிங் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இப்போ ஒரு ஒரு பானை செய்றதா இருந்தா, அந்த பானைக்கு வந்து தேவையான மண்ண கையில குடுத்துருவாங்க. குயவர்கள்கிட்ட மண்ண கையில குடுத்துருவாங்க. அந்த குயவர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பானை அந்த மண்ண வந்து செம்மண்ண வந்து தண்ணி ஊத்தி பெசஞ்சு, சக்கரத்துக்கு மேல அத வச்சு அத உருட்டுவாரு. உருட்டி வெளிய எடுக்கும் பொழுது, அவரு சொம்பு செய்றதா சொம்பு மாரி வரும். அல்லது கிளாஸ் செய்யற மாரி இருந்தா கிளாஸ் மாரி வரும். அல்லது பானை செய்யற மாரி இருந்தா பானை மாரி வரும். அவரு என்ன மாரி செய்யணும்னு ஆசைப்படுறாரோ, அந்த மாரி வரும். அந்த குடுக்கும்போது மண்ணு. ஆனா வெளிய வரும்போது ஒரு பொருளாக, ஒரு மதிப்பீடு அதிகமான ஒரு பொருளாக வருது. அந்த மாரி மீட்டிங்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டு, அந்த மீட்டிங் மூலியமாக அடுத்த ஸ்டெப் வந்து ட்ரெய்னிங்கு. அந்த ட்ரெய்னிங்க கன்டினியூவா எடுக்கும் பொழுது தான், கன்டினியூவா நாம பண்ணும் பொழுது தான், நாம மெம்பரா இருப்போம். டிஸ்ட்ரிபியூட்டரா கன்வெர்ட் ஆவோம். டிஸ்ட்ரிபியூட்டர் ஸ்டார் ஏஜென்ட் ஆகும். ஸ்டார் ஏஜென்ட் ஸ்டார் ரூபி ஆகும். ரூபி டைமண்ட் ஆகும். டைமண்ட் வந்து டபுள் டைமண்ட் ஆகும். கன்வெர்ட் ஆக முடியும். ஏன்னா, ஒரு ட்ரெய்னிங் இல்லாம சக்சஸ் ஆக முடியாது. இதுல நாம எந்த அளவுக்கு இருக்கோம்ன்னு பார்க்கணும். அடுத்தது வந்து 5வது கவுன்சிலிங். கவுன்சிலிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்ளைனோட கவுன்சிலிங், டவுன்லைனோட கவுன்சிலிங். அப்ளைன் ஒரு விஷயத்த சொன்னார்ன்னா, செய்ய முடியும் அப்படின்னா செஞ்சுருங்க. செய்ய முடியாத விஷயமாக இருந்தா ஓப்பனா சொல்றது சிறந்தது. செஞ்சுறேன், செஞ்சுறேன், செஞ்சுறேன். செஞ்சுறேன், செஞ்சுறேன், செஞ்சேன்றது வந்து வேஸ்ட்டு. இது என்னால முடியும். நான் இது செய்றதுக்கு பிளான் பண்றேன், முயற்சி பண்றேன் அல்லது செஞ்சு காட்டுறேன். இப்படி வரணும். செஞ்சிரலாம், செஞ்சிரலாம் சொல்லிட்டு வீட்ல வந்து Facebooக்க பார்த்துக்கிட்டு, கிரிக்கெட்ட பார்த்துட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. ஆக கவுன்சிலிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 6வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃப் குரோத். டவுன்லைனுடைய போனஸ் குரோத்துக்காக வேண்டி வொர்க் பண்ணுவோம். டவுன்லைன ஸ்டேட்டஸுக்காக வேண்டி வொர்க் பண்ணுவோம். டவுன்லைன வேற லெவல்ல கொண்டு வரதுக்காக வேண்டி வொர்க் பண்ணுவோம். டவுன்லைன் என்ன நினைப்பார்ன்னா, ஏன் அப்ளைனுக்கு என்ன விட்டா வேற யாரும் இல்ல. இந்த காலகட்டத்தில ஒரு சில அந்த காலத்தில வந்து பார்த்தீங்கன்னா, கணவன் ஒரு கணவனுக்கு கல்லானாலும் கணவன், புல்லானாலும் கணவன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்பல்லாம் அப்படி கிடையாது. கணவன் வந்து தண்ணி அடிக்கிறாரா, ஓரம் வச்சுட்டு அடுத்தது நெக்ஸ்ட் அப்படின்ருவாங்க. அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, டவுன்லைனுக்கு ஹெல்ப் பண்ணணும். டவுன்லைனுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஆனா டவுன்லைன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஹெல்ப் பண்ணும்போது, சப்போர்ட் பண்ணது டவுன்லைன் வந்து எப்படி ஃபீல் பண்ணணும் அப்படின்னா, என்னுடைய அப்ளைனுக்கு நெறைய டீம் இருக்கு.
அவருக்கு நேரமே கொடுக்க முடியாது. அது இருந்தாலும் எனக்காக வேண்டி நேரத்தை கொடுக்கிறாரு. நான் அவருக்கு ஒரு ராயல் சல்யூட் பண்ணிட்டு அவருடைய நேரத்தை நான் சரியா பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்ற மாதிரி நாம செல்ஃப் growth வந்து காட்டணும். மேபி நாலேஜ்ல இருக்கலாம், மேபி டீம்ல இருக்கலாம், மேபி ஸ்டேட்டஸ்ல இருக்கலாம், மேபி இன்கம்ல இருக்கலாம், மேபி நம்முடைய ஆக்டிவிட்டிஸ்ல இருக்கலாம், சம்திங் ஏதாவது இருக்கணும். 7வது ஃபெயிலியர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நிறைய பேர் நான் பார்த்துட்டேன். டிஎக்ஸ்எனா இருக்கட்டும் அல்லது எந்த சிஸ்டம்னா இருக்கட்டும், சேல்ஸ் பண்ணாம எந்த ஒரு பொருளுமே சேல்ஸ் பண்ணாம எந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டுமே நம்ம பண்ண முடியாது. அது வந்து எந்த வேணா எடுத்துக்கலாம். எந்த ஒரு இண்டஸ்ட்ரி வேணா எடுத்துக்கலாம். தீருபாய் அம்பானியா அவரு சேல்ஸ் பண்ணாரு. அல்லது வந்து அரசியல்ல இருக்கக்கூடிய பழைய தலைவர்கள் அவங்கலாம் சேல்ஸ் பண்ணாங்க. என்ன சேல்ஸ் பண்ணாங்கன்னா, அவங்க சார்ந்த கொள்கையை சேல்ஸ் பண்ணாங்க. அவர்களுடைய பேச்சை வந்து சேல்ஸ் பண்ணாங்க. அதே போல இண்டஸ்ட்ரியில அவங்க எந்த இண்டஸ்ட்ரியில இருக்குன்னா அத சேல்ஸ் பண்ணாங்க. டாக்டர்கள்லாம் அவங்களுடைய சேவையை சேல்ஸ் பண்ணாங்க. சேல்ஸ் இல்லாம எந்த விதமான சக்சஸும் கிடையாது. ஆக டிஎக்ஸ்என்ல நாம சக்சஸ் ஆகணும் அப்படின்னா ப்ராடக்ட்ட சேல்ஸ் பண்ணணும். மெம்பர்ஷிப்ப சேல்ஸ் பண்ணணும். ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணணும், மெம்பர்ஷிப் சேல்ஸ் பண்ணணும். எப்படி வலது கண்ணு, இடது கண்ணு 2 இருக்கோ, நமக்கு ஒரு கண்ணு போதும், ஒரு கண்ணு வேண்டான்னு சொன்னா? சேல்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க. மெம்பர்ஷிப் வந்து இல்ல. அவர் இருக்கிற வரைக்கும் இன்கம் வரும். அவர் போன பிறகு இன்கம் கிடையாது. ஆக சேல்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அந்த சேல்ஸ சரியான முறையில ப்ராடக்ட் அண்ட் பிசினஸ் மெம்பர்ஷிப் இது 2த்தையும் சேல்ஸ் பண்ணா மட்டும்தான் நாம சக்சஸ் ஆக முடியும். ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி சொல்றேன் பாருங்க. ஒரு சாமியார் இருந்திருக்காரு. அவர் எப்ப டான்ஸ் ஆடினாலும் வந்து மழை பெய்யுமா. அப்ப அந்த ஊர்ல 2 விதண்டாவாதம் பேசக்கூடிய 2 பேர் கேட்டிருக்காங்க. சாமியாரே நீ எப்ப டான்ஸ் ஆடுனாலும் மழை பெய்யுது. நாங்களும் வந்து மழை பெய்ய வைக்கிறோமா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு டிவில வந்து நியூஸ் கேட்டிருக்கானுங்க. கேட்டுட்டு இன்னைக்கு வந்து மழை பெய்யும் அப்படின்னு இருக்காங்க. நேரா போயிட்டு டான்ஸ் ஆடுறாங்க. ஒரு மணி நேரம் டான்ஸ் ஆடியாச்சு. மழையும் பெய்யல, ஒண்ணும் பெய்யல. உட்கார்ந்துட்டாங்க. அதே வந்து பாத்தீங்கன்னா சாமியார் என்ன சொல்றாரு, அப்படியாப்பா சரி வாங்கப்பா நாளைக்கு வாங்கப்பான்னு சொல்லிட்டு நாளைக்கு அவர் வராரு. நாளைக்கு வந்து அவர் டான்ஸ் ஆடுறாரு. மழை பெஞ்சிருச்சு. அப்போ சாமியார் வந்து என்ன சொல்றாரு, தனியா அவங்கள கூப்பிட்டு, வா என்னுடைய சீக்ரெட் உனக்கு சொல்றேன். நீங்க வந்து ஆடுனா மழை பெய்யும் நீங்க நினைக்கிறீங்க. நான் அப்படி கிடையாது. மழை பெய்யற வரைக்கும் ஆடுவேன். மழை பெஞ்சதும் உட்கார்ந்துருவேன். அதனால மக்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன வந்து நீங்க ஆடுனாவே மழை பெஞ்சிரும்னு சொல்றாங்க. அந்த மாதிரி நீங்க நாம சக்சஸ் ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஎக்ஸ்எல்ல நிறைய சேல்ஸ் பண்ணி ஆகணும். ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணி ஆகணும், மெம்பர்ஷிப் சேல்ஸ் பண்ணி ஆகணும், நாலேஜ் சேல்ஸ் பண்ணி ஆகணும், ஆக்டிவிட்டி சேல்ஸ் பண்ணி ஆகணும், சிஸ்டத்தை சேல்ஸ் பண்ணி ஆகணும். நிறைய விஷயங்களை சேல்ஸ் பண்ணி ஆகணும். மெயினா குட்வில் கிரியேட் பண்ணணும். என்னுடைய அப்ளைன் கிட்ட நான் போனா எனக்கு சரியான முறையில பக்குவமான முறையில எனக்கு நாலேஜ் கொடுப்பாரு. இந்த ஒரு குட்வில், இந்த நாலேஜ் குட்வில வந்து கிரியேட் பண்ணுவோம். ஆக சேல்ஸ் பண்ணா மட்டும்தான் நாம சக்சஸ் ஆக முடியும். நண்பர்களே, வெரி சிம்பிள். நாம டிஎக்ஸ்எல்ல சக்சஸ் ஆவறதுக்கு நமக்கு எதெல்லாம் தடங்களா இருக்கோ அதுதான் டிஎக்ஸ்எல்ல சக்சஸ் ஆக்க முடியும். நாம போய் 4 பேர்கிட்ட பேசுறது தடங்களாக இருக்கு, புதிய மெம்பரோட உட்கார்ந்து பேசுறது தடங்களாக இருக்கு, மீட்டிங்ல உட்கார்றதுக்கு தடங்களா இருக்கு, ட்ரைனிங் எடுக்கிறதுக்கும் கொடுக்கறதுக்கும் தடங்களாக இருக்கு. இதெல்லாம் நம்முடைய growthக்கு நம்முடைய ஒரு ஃபெயிலியராக இருக்கும். இதை நாம வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ டிஎக்ஸ்எல்ல நாம பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த டிஎக்ஸ்எல்ல நமக்கு இருக்கக்கூடிய அந்த அந்த ஸ்ட்ரென்த் என்ன, நமக்கு கம்பெனி சைட்ல ஸ்ட்ரென்த் என்ன, நமக்கு பர்சனலா இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை நாம ஃபோக்கஸ் பண்ணணும். அது ஃபெயிலியரை ஃபைண்ட் பண்ணணும். சக்சஸ ஸ்ட்ரென்த்தை ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். 1983ல இருந்து ஏறத்தாழ வந்து பாத்தீங்கன்னா 10 வருஷம் ரிசர்ச் பண்ணிட்டு 93ல டிஎக்ஸ்என் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி 30 வருஷத்துல 200 நாடுகளுக்கு மேலாக ப்ராடக்ட் கிடைக்குது. இது பெரிய ஒரு ஸ்ட்ரென்த். டிஎக்ஸ்எனுக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல்ல டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில ஒன் வேர்ல்ட் ஒன் மார்க்கெட் கான்செப்டை கொண்டு வந்தது டிஎக்ஸ்என் கம்பெனி தான். 3வது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஷேரிங் ப்ராஃபிட். எந்த ஒரு கம்பெனியுமே A to Z எந்த ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டாலும் இன்டர்நேஷனல் ஷேரிங் ப்ராஃபிட் வந்து கண்டிப்பா கிடையவே கிடையாது. டிஎக்ஸ்எல்ல மட்டும்தான் டைமண்ட் அச்சீவ் பண்ணும் பொழுது அந்த ப்ராஃபிட் கொடுக்கறாங்க. அதே மாதிரி எந்த ஒரு கம்பெனிலுமே அந்த கம்பெனியுடைய ஷேரை பப்ளிக்கா வந்து சேல்ஸ் பண்ணதாக, அதாவது டிஎக்ஸ்என் மெம்பர்களுக்கு கொடுத்த மாதிரி அந்த மெம்பர்களுக்கு கொடுத்ததாக சரித்திரம் கிடையாது. 4வது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில கம்பெனிகள் இந்தியன் கம்பெனி எல்லாம் இருக்கு.
மேட்ச் பண்ணணும். 2 லைனு 4 லைனு 5 லைன் மேட்ச் பண்ணணும். அதே மாதிரி டார்கெட் பண்ணி ஆகணும். 10ஆம் கிளாஸ்ல ஃபெயில் ஆயிட்டா மீண்டும் எல்கேஜில இருந்து படிச்சாகணும். இங்க அப்படி நோ மேட்சிங் இல்ல, மேட்சிங் கிடையாது, டார்கெட் கிடையாது. இந்த ஸ்டார் அஜெண்டா அல்லது ரூபியா அல்லது டைமண்டா விருப்பப்பட்ட ஒரு நாள்ல கம்ப்ளீட் பண்ணலாம், விருப்பப்பட்ட ஒரு வாரத்துல பண்ணலாம், விருப்பப்பட்டா 10 வருஷத்துலயே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபிளக்சுவேஷன் சிம்பிளிஃபைடு பண்ண ஒரு மார்க்கெட்டிங் பிளானை தான் டிஎக்ஸ்என் கம்பெனி கொடுக்குது. இன்னும் ஒரு மைல் ஸ்டோன், ஒரு மைல் கற்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஎக்ஸ்என் கிட்ட மட்டும்தான் 20க்கும் மேற்பட்ட நாடுகள்ல ஃபேக்டரி இருக்கு. இதை நாம மார்த்தட்டி சொல்லலாம். எந்த கம்பெனி இருக்கும், ஆயாராம் கயாராம் எந்த கம்பெனியா எடுத்துக்குங்க, அந்த கம்பெனிகளுக்கெல்லாம் ஃபேக்டரின்றது கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து ரோல்ஸ் ராய்ஸ் கார் ஓட்டுறாரு, விலை உயர்ந்த காரு ரோல்ஸ் ராய்ஸ் காரு. அந்த ரோல்ஸ் ராய்ஸ் கார் ஓட்டக்கூடிய அந்த ஓனர் கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த காரை கொண்டு போயிட்டு அந்த மெக்கானிக் செட்ல போய் விட்டுட்டாருன்னா ரிசப்ஷன் வரைக்கும் மட்டும்தான் போக முடியுமே தவிர உள்ள போக முடியாது. ஆனா டிஎக்ஸ்என்ல நாம வந்து ஒன் ஆஃப் த டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கக்கூடிய காலகட்டத்தில இருந்து டிஎக்ஸ்என் கம்பெனி நம்மள அந்த ஃபேக்டரி விசிட் வரைக்கும் நம்மளை கூட்டிட்டு போறாங்க. இன்னொன்னு ஒரு மைல் ஸ்டோன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆங்கில மருத்துவர்கள் வந்து அதாவது அலோபதி டாக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எந்த பெரிய லெவல்ல வந்து சித்தா மெடிக்கலையோ சித்தா மெடிசனையோ ஆயுர்வேதிக் மெடிசனையோ ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க. டாக்டர் ரஞ்சன் சார் சொல்லுவாங்க, அவங்களுடைய மெடிசன்ல நிறைய மெடிசன் வந்து இயற்கையான தாவரங்கள்ல இருந்து இயற்கையான விஷயங்கள் வந்து தயாரிக்கிறான்னு சொல்லுவாங்க. ஆனா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க நிறைய டாக்டர்ஸ். அதுல நம்ம டாக்டர் ரஞ்சன் சார் வந்து ஒரு விதிவிலக்கு. இப்ப இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் டாக்டருடைய சங்கம் வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டியில டிஎக்ஸ்என் உடைய ஸ்பைர்ல வந்து ரிசர்ச் பண்ணாங்க அப்படின்னா இது ஒரு சின்ன விஷயம் கிடையாது. எந்த ஒரு எம்எல்எம் கம்பெனியுடைய ப்ராடக்டையும் ஒரு யூனிவர்சிட்டியில டாக்டர் சங்கம் வந்து ரிசர்ச் பண்ணதாக இந்தியா மட்டும் இல்ல உலக அளவில் எங்கேயுமே வந்து எவிடன்ஸ் கிடையாது. ஒன்லி டிஎக்ஸ்எனுக்கு மட்டும்தான். அதே மாதிரி வந்து ஹிம்சாம் IIMSAM ஹிம்சாம் அதாவது உலக சுகாதார ஐநா சபையினுடைய அண்டர்ல வரக்கூடிய இந்த ஹிம்சாமும் டிஎக்ஸ்எனுடைய ஸ்பைரல்னாவை ப்ரொமோட் பண்றாங்க. ஹிம்சாமுடைய அம்பாசிடரா வந்து பாத்தீங்கன்னா 2020ல இருந்து 2030 வரைக்கும் டிஎக்ஸ்னுடைய ஃபவுண்டர் வந்து குட்வில் அம்பாசிடர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சிறப்பு எந்த ஒரு எம்எல்எம் கம்பெனியுடைய ஓனர்களுக்கும் கிடையாது. ஒன்னே ஒண்ணுதாங்க, டிஎக்ஸ்என்ல நாம சக்சஸ் ஆகணும் அப்படின்னா கண்ணை கட்டி மேல இருந்து குதிச்சிட வேண்டியதுதான். நோ டவுட், நம்பிக்கை கொள்ளுங்க. டிஎக்ஸ்என் கம்பெனி இறைவனுடைய உதவி கொண்டு நாம சேர வேண்டிய இடத்துக்கு கண்டிப்பா நம்மள கொண்டு போய் சேர்க்கும். சில போட்டோஸை காமிச்சு நான் முடிச்சிடுறேன். இந்த டிஎக்ஸ்என் சிஸ்டத்தை growth மைண்ட், பிக்சடு மைண்ட்ல இருந்து growth மைண்டுக்கு வந்து growth மைண்ட் செட்ல இருந்து கிரியேட்டிவிட்டி மைண்ட் செட்டுக்கு வந்து நிறைய பேர் இதுல சக்சஸ் ஆயிருக்காங்க. அதுல ஒருத்தர் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஷஹசாத் ஹுசைன் சொல்லக்கூடிய பங்களாதேஷை சார்ந்த நண்பர். இவர் வந்து 2018ல இறந்து போயிட்டாரு. என்கிட்ட ட்ரைனிங் எடுத்த ஒரு நண்பர் இவர் வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஃபேமிலிக்கு இந்தியன் மணிக்கு அதாவது பங்களாதேஷனுடைய மணிக்கு வந்து ஒரு 1.5 இருந்து 1.25 லட்சம் ரூபாய் வந்து கடந்த 4 வருஷமா 5 வருஷமா வந்து ஃபேமிலிக்கு போயிட்டு இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவரும் அதே மாதிரிதான் பங்களாதேஷை சார்ந்தவர். இவருடைய ஃபேமிலிக்கும் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக டிஎக்ஸ்என் மூலியமாக இன்கம் போயிட்டு இருக்கு. இதுதாங்க லெகசி. இதுதாங்க லெகசி, சரிங்களா? ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஜாப்ல யாரு போனாலும் அவங்களுக்கு பென்ஷன் கிடையாது. இவங்க இறந்த பிறகும் பென்ஷன் இருக்கு. இவர் வந்து பாத்தீங்கன்னா ஜமாலால் சாலே, இவர் யாருன்னா ஒரு அகதியா இருந்து யமனை சார்ந்த அகதி யுஏஇக்கு வராரு, டிஎக்ஸ்என் பண்றாரு. அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா மலேசியா போறாரு. மலேசியால வந்து நிறைய வீடு வாங்குறாரு, விசா எடுக்கிறாரு, சொந்தமா அங்க சிட்டிசன்ஷிப் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் அங்க இருந்து இப்போ துருக்கியில வந்து பாத்தீங்கன்னா மைக்ரேட் ஆயிருக்காரு. இவருடைய இன்கம் பாருங்க 200 அதாவது 2022ல 2,30,000 ரிங்கெட், மலேசியா ரிங்கெட் அப்பவே இருந்திருக்கு. இப்பெல்லாம் வந்து எங்கேயோ போயிடுச்சு இவருடைய இன்கமே. ஒரு அகதியால டிஎக்ஸ்என்ல சக்சஸ் ஆக முடியுது. அதே மாதிரி வந்து ஒரு ஆட்டோ டிரைவர் 2023 இது வந்து இந்தியாவுடைய போனஸ், சாரி வெளிநாட்டு போனஸ். இது இந்தியா போனஸ் சேர்க்காம ஃபாரின் போனஸ் வந்து அவர் ஷோ பண்றாரு. மே மாசம் 2023ல 2,12,285 ரூபாய் கிடைக்குது. ஒரு ஆட்டோ டிரைவர். எனக்கு ஆட்டோ தொழில் தான் முக்கியம், நான் இந்த மாதிரி எம்எல்எம்க்குலாம் வரமாட்டேன், டிஎக்ஸ்என் சிஸ்டத்துக்கு வரமாட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாருன்னா இன்னைக்கு 5க்கும் 10க்கும் சிரமப்படக்கூடியவராக ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடியதா இருப்பாரே தவிர
சக்சஸ் பண்ணக்கூடியவரா இருந்திருக்க மாட்டாரு. ஹார்ட் ஒர்க் வந்து நம்மள வந்து சக்சஸ்ஃபுல் பர்சனா மாத்தாது. நாம சக்சஸ்ஃபுல் அந்த அந்த வழியில ஹார்ட் ஒர்க் பண்ணா கண்டிப்பா மாத்த முடியும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானை சேர்ந்த லாகூர்னுடைய ஸ்டாக்கிஸ்ட் மிஸ்டர் ஃபஸா சொல்லக்கூடிய இந்த நண்பர் வந்து பாத்தீங்கன்னா துபாயில வந்து சாதாரண ஒரு கூலி தொழில செஞ்சுட்டு டிஎக்ஸ்எல்ல சக்சஸ் ஆகி பாகிஸ்தான்ல செட்டில் ஆயிருக்காரு. இவங்களுடைய வழியில இவங்களோட எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கக்கூடிய என்னுடைய ஆக்டிவ் அப்ளைனும் அதே மாதிரி தான். டிஎக்ஸ்எனை வந்து சரியான முறையில் 100% பிலீவ் பண்ணி இறைவனுடைய உதவியை கொண்டு இன்னைக்கு இந்தியால செட்டில் ஆயிருக்காங்க. இதெல்லாம் நமக்கு வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு உந்துதலை ஏற்படுத்தினாலதான், ஒரு லிவரேஜ் கொடுத்தனாலதான் என்னாலையும் இந்தியாவுல செட்டில் ஆக முடிஞ்சது. இதுக்கு வந்து நான் பெரிய ஒரு ஒரு நன்றி கடன் வந்து இறைவனுக்கு நான் சொல்லியே ஆகணும். என்னை வழி நடத்திய எல்லா புகழும் இறைவனுக்கு நன்றி சொல்லிடுறேன். இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் ஒரு ஜாப் நம்ம தொடங்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு எக்ஸைட்டட் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா புதுசா இருக்கும்போது இப்படித்தான் இருக்கும். ஆனா அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அதுல இன்கம் வருமான்னு எதிர்பார்த்து எப்படி ஒரு விவசாயி வந்து ஒரு ஒரு நெல்லையோ ஏதோ ஒண்ணு போட்டுட்டு எப்ப மழை பெய்யும்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்களோ அந்த மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய சூழல் தான் ஏற்படும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் என்னன்னா அந்த எக்ஸைட்டட் வந்து இப்படி இப்படி ஒரு சூழ்நிலையாக மாறக்கூடியதை நான் நிறைய பேர் கண்கூடா பார்க்கக்கூடிய முடியுது. இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்துல கிடையாது. ஏன்னா நெறைய பேர் என்ன நெனைக்கிறாங்கன்னா, படிக்கட்டு ஏற முடியும். யானைய தூக்கி வச்சா நடந்து போயிடும்னு நெனைக்கிறாங்க. கண்டிப்பா யானைய அசைக்க கூட முடியாது. அவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா, ஹார்ட் ஒர்க் பண்ணணும். பிசினஸ்ல, ஜாப்ல. ஆனா டிஎக்ஸ்எல்ல அப்படி கிடையாது. இப்படி கஷ்டப்பட்டு இருக்கக்கூடியவங்களுக்கும், இந்த மாரி சோகமா இருக்கக்கூடியவங்களுக்கும், டிஎக்ஸ்எல்லுடைய வாய்ப்ப சரியான முறையில பயன்படுத்தினா, ஒரு ஹேப்பியா பார்க்க முடியும். அந்த ஃபிக்ஸட் மைண்ட்ல இருந்து குரோத் மைண்டுக்கு கொண்டு வரதான் நம்முடைய வேலை. அந்த குரோத் மைண்டுக்கு நம்ம கொண்டு வந்துட்டா, அந்த கிரியேட்டிவிட்டி மைண்ட வந்து நம்ம குடுத்துட்டா, கண்டிப்பா டிஎக்ஸ்எல்ல ஒரு பெரிய ஒரு சக்சஸ் ஆக முடியும். அப்படிப்பட்ட ஒரு சக்சஸ எனக்கும், என்னை சார்ந்தவர்களுக்கும், இந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ணக்கூடிய அனைத்து மக்களுக்கும் எல்லாம் வல்ல இறைவன் குடுக்கணும்னு சொல்லி, என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. குட் மார்னிங் டிஎக்ஸ்எல். வாழ்க வளமுடன். தேங்க்யூ சோ மச் சார். ஒன் ஆஃப் த ஒண்டர்ஃபுல் பிரசன்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு மைண்ட் செட்ல ஆரம்பிச்சு, ஏன்னா